இறைவா, என்னையும் என் குடும்பத்தாரையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயா அல்லாஹ். அங்க சரண்டர் ஆகணுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தரக்கூடிய வழிமுறையை நாம் இங்கே அப்ளை பண்ணாலும் எங்க கேட்க வேண்டியது எங்க? படைத்த இறைவனிடத்தில் மன்றாடி கேட்க வேண்டும். இறைவா, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பம் அனைவரும் நாங்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும், எங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று இப்ராஹிம் நபி அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்க. ஒரு பக்கம் அறிவுரை சொல்லணும், வெறும் துவா மட்டும் பண்ணிட்டு இருக்க கூடாது. இன்னொரு பக்கம் வெறும் அறிவுரை மட்டும் சொல்லிட்டு இருக்க கூடாது, பிரார்த்தனை பண்ணணும். ரெண்டையும் சேர்த்து அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் எப்படி வந்துச்சு தெரியுமா? நல்ல ஆழமா யோசிச்சு பாருங்க. இளமை பருவங்க இன்னைக்கு எல்லா பெற்றோர்களும் புலம்பக்கூடிய ஒரு நிலை. என் புள்ள வளர்ந்துருச்சு, 10 வயசு ஆகிடுச்சு, 5 வயசு ஆகிடுச்சு, 20 வயசு ஆகிடுச்சு, என் பேச்ச கேட்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த பருவம் தான் இப்ராஹிம் நபியுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அடைகிறாங்க. அந்த நேரத்துல வாப்பா சொன்னதை கேட்டாங்களா இல்லையா? அப்ப இதுதாங்க அடிப்படை. நாம மார்க்க போதனையை செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் கடமையும் பிள்ளைகள் உரிமையும் என்கின்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். பிள்ளைகளுடைய உரிமைகளை நிறைவேற்றுவது என்பதுதான் பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. இந்த பெற்றோர்களுடைய கடமையில் எதையெல்லாம் நாம் நிறைவேற்றுகின்றோம், எதையெல்லாம் நாம் நிறைவேற்ற தவறுகின்றோம், மார்க்க அடிப்படையில் திருமறை குர்ஆன் வசனத்தின் வாயிலாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகள் அடிப்படையிலும் இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இதுல மிக முக்கியமாக அடிப்படையான ஒரு தகவலை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அது என்ன தகவல் என்று பார்த்தால், பிள்ளையுடைய வளர்ப்பு என்பது அதற்கு பெற்றோர்கள் தான் பொறுப்பு. பிள்ளைகள் நல்ல விதமாக வளர வேண்டும் என்று நாம் அனைவருமே ஆசைப்படுவோம். எந்த பெற்றோராக இருந்தாலும் தங்களுடைய பிள்ளை நல்லவர்களாக வளர வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்கு மாற்றமாக வேற எந்த ஒன்றும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. எல்லாமே நம்ம பிள்ளைங்க நல்ல விதமாக வளர வேண்டும், நல்லவர்களாக, சாலிஹீன்களாக, நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் அனைவருமே விரும்புவோம். ஆனால் அதுக்காக ஒர்க் பண்ணணும்ல, அந்த பொறுப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது பெற்றோர்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அனைத்து பிள்ளைகளும் இயற்கை மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கின்றது. வேறு வடிவங்களில் செதுக்கக்கூடிய வேலையை பெற்றோர்கள் தான் செய்கின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மிக சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக, பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை வடிவமைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னா, இந்த செய்தியை நாம் நன்றாக புரிவதாக இருந்தால், இப்ப ஒரு குயவன் இருக்கிறார். குயவன்னா தெரியுமா? களிமண்ணை வைத்து மண் பானை செய்வார்கள். இந்த மாதிரி கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த களிமண்ணை தான் விரும்பிய வடிவில் என்ன செய்வார்? அவரு அதை வடிவமைப்பார், அதுக்கு ஒரு அமைப்பை கொடுப்பார். அதுபோன்று இந்த பிள்ளைகள் விஷயத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இறைவனிடம் இருந்து அந்த பிள்ளையை நாம் பெறும்போது, தாய்மார்கள் பெற்றெடுக்கும் போது அவங்களுடைய நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரியா இருக்கிறாங்க. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சில பேருக்கு 5 வயசு இருக்கும், சில பேருக்கு 10 வயசு இருக்கும், ஒரு சில பேருக்கு 15 வயசு இருக்கும். இப்போ ஒரு 10 வயசுக்கு மேலே போயிட்டாலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் எங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க. நிறைய பெற்றோர்களுடைய ஒரு புலம்பலாக, ஒரு மனக்குறையாக இது இருக்கிறது. இது இந்த மாதிரி வயசு. ஆனா அல்லாஹ் நம்மள்ட்ட கொடுக்குறான்ல, இறைவன் நமக்கு குழந்தையாக அவர்களை தரும்போது எப்படி கொடுக்குறான்? இந்த மாதிரி ஏத்து பேசுற மாதிரி 10 வயசு 15 வயசு அந்த மாதிரி அல்லாஹ் தருகிறான்? இல்லை. எதற்கு எடுத்தாலும் அழுகதான் தெரியும். எதுக்கு எடுத்தாலும் பசி எடுக்குதா அப்படின்னு ஒரு சத்தம், எறும்பு கடிக்குதா அப்போ அது மாதிரி ஒரு சத்தம், கொசு கடிக்குதா, வாய் பேச முடியாத அளவுக்கு, வாய் பேச தெரியாத அளவுக்கு
எதற்கெடுத்தாலும் பெற்றோரை சார்ந்திருக்கக்கூடிய, குறிப்பாக தாய் பெற்றெடுத்த தாயை சார்ந்திருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் குழந்தையை தருகிறான். அப்படிதானங்க வச்சிருக்கிறோம். கையில குழந்தைய பெற்றெடுக்கும் போது அப்படிதானே இறைவன் நமக்கு தருகிறான். அப்ப அதனாலதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, அதிலிருந்து ஒவ்வொன்றாக 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 பெற்றோர்கள் தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். வார்த்தை மூலமாக, தங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக அந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் இடத்தில் தான் அனைத்தையும் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பெற்றோர்கள் தான் பொறுப்பு. பிள்ளைகள் வளர்ப்பினிலே பெற்றோர்கள் மிக முக்கியமான பொறுப்புல இருக்கிறாங்க என்கின்ற அடிப்படையை முதல்ல நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். அப்பதான் நம்மளுடைய கடமைகள் என்னென்ன, நம்ம எதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம், எதையெல்லாம் செய்யணும், மார்க்கம் என்ன சொல்லுது, அதை முதல்ல நம்மளால உணர முடியும். இதுல கூட மிக குறிப்பாக பெற்றோர்கள் பொறுப்பு. இதுல கூடுதலாக மார்க்கம் சொல்லுகிறது, தாய்மார்களுக்கு கூடுதலாக ஒரு பங்கு இருக்கிறது. அந்த பிள்ளைகளை செதுக்குவதில், அந்த பிள்ளைகளை நல்லவர்களாக வார்த்தெடுப்பதில் தாய்மார்களுக்கு கூடுதல் பங்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது என்று துவங்கக்கூடிய அந்த செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, ஒரு பெண் என்பவர் அவருடைய கணவனுடைய குடும்பத்திற்கும் அந்த பிள்ளைகளுக்கும் அவருடைய வீட்டுக்கும் பொறுப்பாளி ஆவாள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது குறித்து அவர்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். அனைவருமே அவர்களுடைய பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவோம். மிக குறிப்பாக இந்த பிள்ளைகள் விஷயம் இருக்குல்லங்க, வளர்த்தெடுக்கிறது இது சாதாரண ஒண்ணு இல்லை. இஸ்லாம் இதை சாதாரணமாக சொல்லவில்லை. ஏதோ நம்ம குழந்தை பெற்றுட்டோம், அது தன்னால வளர்ந்துரும், மரத்தை வச்சவன் தண்ணியை ஊத்திடுவான், இந்த அடிப்படையில் பல பேரை நம்ம பார்க்கிறோம்ல. பெற்றோர்கள்ல ஒரு சில பேர் எப்படி ஒரு அலட்சியமா பிள்ளைகளை கவனிக்காமல் அவர்களை வளர்த்தெடுப்பதில் அவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள், எதை நோக்கி செல்லுகிறார்கள் என்கின்ற கவனம் இல்லாமல் பெற்றோம், அவ்வளவுதான். அதன் பிறகு என்ன, அது தன்னால வளர்ந்துரும். அந்த அடிப்படையை இஸ்லாம் ஒத்துக்கொள்ளவில்லை. இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்கள் பிள்ளைகளை வளர்த்தது குறித்து இறைவன் உங்களை விசாரிப்பான். எப்படி எல்லா செயல்பாட்டுக்கும் விசாரணை இருக்கிறதோ, இறைவனுடைய சன்னிதானத்திலே நின்று நாம் பதில் சொல்லி ஆக வேண்டுமோ, அதுபோன்று பிள்ளைகளுடைய விஷயத்திலும் நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். மிக குறிப்பாக அந்த வீட்டினுடைய தாயாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி பிள்ளைகள் விஷயத்தை குறித்து விசாரிக்கப்படுவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் சொல்றாங்க. இதை கூட நீங்க நல்ல ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன் ஒரு படி மேல தாய்மார்களுக்கு, பெண்களுக்கு இந்த பிள்ளைகள் விஷயத்துல வளர்த்தெடுப்பதில் கூடுதலா ஒரு பங்கை ஏன் இஸ்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இன்றைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய நிலை அப்படிதானே இருக்கு. அதாவது பொருளாதாரத்தை தேடுவது தந்தையுடைய ஒரு நிலையாக இருக்கிறது. அவர் வெளியே போவாரு, வியாபாரத்துக்கு போவாரு. பல பேர் பார்த்தீங்கன்னா காலையில போனா நைட்டு தான் வருவாங்க. இன்னும் பல பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல போய் வேலை செய்வாங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வீட்டுக்கு வருவார். இன்னும் பல பேர் வெளிநாடு 6 மாசத்துக்கு ஒருக்க, 2 வருஷத்துக்கு ஒருக்க அப்படிதான் என்ன செய்வாரு, வீட்டுக்கு வருவார். அப்ப கூடவே இருக்கக்கூடிய ஒருவர் யார் என்று சொன்னால் அது தாய் தான். அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்கள் தான் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும். உங்கள் பிள்ளைகளை வார்த்தெடுப்பதில் உங்களுடைய பங்கு என்பது அதிகமாக இருக்கிறது. இது குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப இது அடிப்படை செய்திங்க. பெற்றோர்கள் நாம் செய்ய வேண்டிய கடமையை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த அடிப்படையை நம்ம மனசுல ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய பிள்ளை குறித்து அவரை வளர்த்தெடுப்பதில் எங்களுக்கு தான், பெற்றோர்களுக்கு தான் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. ஏன்னா ஒன்றும் தெரியாத பிள்ளையை தான் கையில எல்லாம் ஒப்படைச்சிருக்கிறான். அவங்கள நம்ம தான் என்ன செய்யறோம், வார்த்தெடுக்கிறோம். நம்மை பார்த்து தான் அவர்கள் வளர்கிறார்கள். அவங்க பேசுவது எங்க எடுத்துக்கிட்டாங்க, அவங்க செயல்படுறது எங்க எடுத்துக்கிட்டாங்க, எல்லாம் உங்களுக்கு நம்மள்கிட்ட இருந்து தானே, பெற்றோர்களாகிய நம்மள்கிட்ட இருந்து தானே கத்துக்கிட்டாங்க. அப்ப இதை முதல்ல ஆழமா பதிவு செய்யணும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் செய்யக்கூடிய கடமை இருக்குல்ல, இதுல எதெல்லாம் கரெக்டா செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது கரெக்டா செஞ்சிருவாங்க, பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறது அதையும் கரெக்டா செஞ்சிருவாங்க, பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடுக்கறது. இந்த கல்வியிலாம் பாத்தீங்கன்னா பிள்ளை நல்ல விதமாக படித்து பெரிய அளவுக்கு மிகப்பெரிய ஆளாக ஆக வேண்டும் என்பதற்காக நல்ல அந்த ஸ்கூலை செலக்ட் பண்றது இருக்குல்ல, பள்ளிக்கூடத்தை
தேர்ந்தெடுப்பதிலேயே பல பேர் என்ன செய்வாங்கன்னா கடுமையா அதுக்காக முயற்சி செய்வாங்க. இப்படி இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு பாருங்க. இதுல அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு எந்த விதமான குறையும் வைக்காமல் அவருடைய கடமையை, பெற்றோருடைய கடமை நாம் அனைவரும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்ப இது மட்டும்தான் கடமையா? பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வேற கடமை இல்லையா? இது மட்டும் கொடுத்துட்டா போதுமா என்றால் இல்லை என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இன்னும் பிள்ளைகளுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, பிள்ளைகள் எதிர்பார்க்கக்கூடிய நிறைய அம்சங்கள் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும். மிக குறிப்பாக இன்றைக்கு நம்ம நிறைய பேருங்க பிள்ளைங்க செல்போன் பின்னாடியே இருக்கிறாங்க. நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டாங்க. அவன் ஃப்ரெண்டு ஒண்ணு சொன்னானா என்ன செய்யறாங்க, அவன் பேச்ச கேட்கிறாங்க. அதே போல இன்னும் கூடுதலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த காதல கத்திரிக்கிறான், இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க. இது மாதிரி விஷயங்கள்ல பிள்ளைகள் சுட்டுகிறார்கள். இதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? இதெல்லாம் நியாயம் நம்ம சொல்ல வரல. ஆனா பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு மிஸ்டேக் ஒண்ணு இருக்கு. என்ன மிஸ்டேக்கு? பிள்ளைகள் மீது அன்பு செலுத்தாமல் இருப்பது, பிள்ளைகள் மீது பாசம் காட்டாமல் இருப்பது, கருணை காட்டாமல் இருப்பது. இந்த ஒண்ணு இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய வெற்றிடமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பிள்ளைகளை கொஞ்சுறாங்க. அவருடைய பேர பிள்ளைகள், அது போல பல நபி தோழர்களுடைய அந்த பிள்ளைகள்லாம் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சுவாங்க. ஒரு கிராமவாசி பார்க்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்க எங்க பிள்ளைகளை இந்த மாதிரிலாம் கொஞ்சுறதே கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, உங்க உள்ளத்துல இருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்த நம்ம என்ன செய்யறது என்பது போன்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் பதில் சொன்னார்கள் என்று நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்க முடியும். அப்ப என்ன சொல்றாங்க? அன்பு காட்ட வேண்டும், பாசம் காட்ட வேண்டும், அரவணைக்க வேண்டும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எப்படிங்க இருக்கு நிலைமை? காலையில பிள்ளை ஸ்கூலுக்கு போவார். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் 7 மணிக்கு 8 மணிக்கு 7 மணிக்கே எழுந்து கிளம்பணும். 8 மணிக்கெல்லாம் வேலை பிடிக்கணும். 8:30 மணிக்கெல்லாம் போகல அப்படின்னா கேட்டை சாத்திடுவாங்க ஸ்கூல்ல. உடனே தாய்மார்கள்லாம் எழுந்து அவங்களுடைய ஒர்க்கு நம்ம எதுவும் குறை சொல்லலை, அவங்களுக்கு கடுமையான வேலை இருக்கிறது. காலைல 5 மணிக்கெல்லாம் எழுந்து பிள்ளைய கிளம்புறதுக்கு அவங்க தயாராகி இப்படி எல்லாம் செய்யறாங்களா? பிள்ளை ஸ்கூல் போயிடுறாங்கள. அங்க போனா என்ன நடக்கும்? ஏதாவது 1-2 ஸ்கூல்ல நல்ல ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா ஒரு கவனத்தோடு அக்கறையோடு எல்லா சமூக பார்வையோடு நல்ல விஷயங்களை கத்து தருவாங்க. ஆனா நிறைய ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க பேர் ஃபர்ஸ்ட் வரணும், பேனரா போட்டு, இந்த பாருங்க இந்த புள்ள 100 மார்க் எடுத்துருச்சு, இந்த பாருங்க இந்த புள்ள 200 மார்க் எடுத்துருச்சு. என்னது மார்க்கெட்டிங். அடுத்து அவங்க ஸ்கூல்ல இருந்து நிறைய பேரை சேர்க்கணும்ல, அதுக்காக மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு கல்வியத்தானே இன்னைக்கு இருக்கு. அவங்க நல்லதை சொல்லுவாங்களா? 3 மணி 4 மணிக்கு ஸ்கூல் முடியும், புள்ள வருவாப்புல. வரும்போது என்ன நிகழ்வு? வந்தவொடனே தாய்மார்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. காலையில ஸ்நாக்ஸ் கட்டி கொடுத்தேன், டிஃபன் கட்டி கொடுத்தேன், சாப்பிட்டியா? டப்பாவை திறந்து பார்க்கறது முதல் வேலை. சரி, அக்கறையில கேட்கறாங்க, புள்ள சாப்பிடணும்னு அவங்க தானே நினைப்பாங்க. தண்ணி குடிச்சியா? பாட்டில திறந்து பார்க்கறது, தண்ணி குடிச்சியா? அதன் பிறகு என்ன நடக்கும்? மிஸ் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? இது எதுக்காக நான் சொல்றேன்னாங்க, அதாவது அக்கறை செலுத்த வேண்டும். புள்ள சாப்பிட்டுச்சான்னு பார்க்கணும், தண்ணி குடிச்சான்னு பார்க்கணும், ஹோம்ஒர்க் பண்ணிச்சான்னு பார்க்கணும், படிச்சுச்சான்னு பார்க்கணும். அதெல்லாம் தப்பு இல்லை. அதை எப்படி பண்ணுவாங்க, ப்ரெசென்ட் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்கிற டைப்ல, அதை பண்ணியா, இதை பண்ணியா, ஷூவை கழட்டி இங்க வச்சியா, பேகை அங்க வச்சியா என்று வீட்டுக்குள்ள நுழையும் போதே எப்படி இருக்கும்? இந்த 3 மணி 4 மணிக்கு வருவாப்புல காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதே இங்க பல கேள்விகள் தான். ஆனா புள்ள எதிர்பார்த்து வர்றது என்னது? காலையில இருந்து போய் படிச்சுட்டு மிஸ் சொன்னதை கேட்டுட்டு, சாரு சொன்னதை கேட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த தாய் தந்தையுடைய அரவணைப்பை, மிக குறிப்பாக தாயுடைய அரவணைப்பை எதிர்பார்த்து வருவாங்க. இங்க கேள்வி மேல கேள்வி போகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, உடனே டியூஷன் போகணும்ல, கொஞ்ச நேரம் தான், ஒரு 10 நிமிஷம், காலை ஒரு ½ அன் அவர், அதுக்குள்ள இந்த உரையாடல் ஓடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கிளம்பு டைம் ஆயிடுச்சு. எதுக்கு? டியூஷன் போகணும்ல, அதிக மார்க் எடுக்கணும்பா, நீ பெரிய ஆளா வரணும், கிளம்பு என்று சொல்லி டியூஷன் முடிஞ்சு வந்தா என்ன ஆகும்? இந்த தாய்மாரெல்லாம் பிஸி ஆயிடுவாங்க. அந்த நேரத்தில் யார் டிஸ்டர்ப் பண்ணாலும் கோவம் வந்துடும். சாயந்தரம் 5 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் சீரியல்னு ஒன்று போடுவோம்.
அது கடுமையான டெய்லி பண்ண வேண்டிய கடமைகள் ஒன்று போல. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, சீரியல் பார்க்காம இருப்பது என்னவோ பெரிய இழப்பு மாதிரி கடுமையா இருக்குங்க. பஸ்ல போனா இந்த செல்போன் இருக்குல்ல, எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா என்னன்னா பாத்தீங்கன்னா, அதை பார்த்துட்டு அழுதுகிட்டே வருது. என்னாச்சுன்னு தெரியலையே, அழுதுகிட்டே வராங்களேன்னு பார்த்தா சீரியல் ஓடுது போன்ல. டிராவல் போறது கொஞ்ச நேரம் போய் சில பேர் ஸ்டாப் கூட தெரியாது போல இருக்கு, இறங்கக்கூடிய அந்த இடம் கூட தெரியாத அளவுக்கு அதுலயே லயிச்சு போய் அந்த நடிகர் அழுதா அழுவுறது, அந்த நடிகை சிரிச்சா சிரிக்கிறது, இப்படி போயிட்டு இருக்கு நிலைமை. அந்த நேரத்துல புள்ள போய் அம்மா அப்படின்னா ஒத்தி போ, தூரமா போ என்று. அப்ப என்ன ஆகுதுன்னாங்க, மொத்தத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க இரக்கம் காட்டுங்க, நீங்க பாசம் காட்டுங்க, பிள்ளைகளை நீங்க கொஞ்சுங்க. இதுல அப்பாக்காரர் ரோலை நீங்க பார்க்கணுமே. அவர் வரும்போதே அப்படியே எல்லாம் வெட்டி முறிச்ச மாதிரி அப்படி வருவார். நைட்டு வரும்போதே என்னது அப்படியே உசு அசுன்னு வருவார். வந்தா என்ன நடக்கும், ஏதாவது பேச முடியுமா? அது வரும்போது சில வரக்கூடிய அந்த வழியில பயணங்கள் ஏதாவது சிரமம் ஏற்படுச்சுன்னு வைங்க, சொல்லவே வேண்டாம். அப்ப என்ன நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் அணுகி அந்த பாசத்தை பெறக்கூடிய அந்த நிலை இல்லாமல் இருக்கிறது. இதனால என்ன நடக்குது தெரியுமா? பிள்ளைக்கு வேற ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும், ஒரு பாசம் வேணும், ஒரு அன்பு வேணும். இதை ஃப்ரெண்டு கொடுக்குறான். ஏ மச்சான், உனக்காகத்தாண்டா நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி போடுறான் பார்த்தீங்களா வார்த்தைய? நம்ம வீட்டில் வந்தா நம்ம கேள்வி மேல கேள்வி கேட்கிறோம், அவங்க மேல உள்ள அக்கறையில தான் செய்யறோம். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, மச்சான் உனக்கு தாண்டா நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னடா நீ இவ்வளவு நேரமா ஆளை காணோம், ஏன் ஃப்ரெண்டு பின்னாடி சுத்துறான்னு தெரியுதா உங்களுக்கு? இங்க கிடைக்காதது அவனுக்கு அங்க கிடைக்குதுங்க அப்படி நினைக்கிறான் அவன். இங்க கிடைக்காதது அவன் ஃப்ரெண்டு கிட்ட கிடைக்கிற மாதிரி. நீ என்ன சாப்பிட்ற, டீ சாப்பிடுவோமா, வாங்கிட்டா அப்படி அங்க போயிட்டு வருவோம், இது போன்று. அது மாதிரி இந்த செல்போன் இருக்கு பாருங்க, அவன் அதை நிம்மதி நினைக்கிறான். எப்ப பார்த்தாலும் கேம் விளையாடுறது, எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப் பார்க்கறது, எப்ப பார்த்தாலும் ஃபேஸ்புக் பார்க்கறது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவனுக்கு ஒரு மன நிம்மதி வேண்டும், அந்த மன நிம்மதி இதுல கிடைக்கிறது என்று அவன் நினைக்கிறான். அப்ப பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம நம்ம பிள்ளைகள் நல்ல விதமாக வளர வேண்டும் என்றால் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நம் பிள்ளைகளோடு நேரத்தை ஒதுக்கக்கூடியதை நம்ம மறுபடி செக் பண்ணணும். நம்ம உழைக்கிறதா அவங்களுக்கு தான் உழைக்கிறோம், போய் மாடு மாதிரி நம்ம கஷ்டப்படுறோம், மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் நம்ம பிள்ளைக்கு தான் உழைக்கிறோம், அதுல மாற்றுக்கிறது இல்லை. புள்ள நல்ல விதமா வளரணுமே, அவர் கரெக்டான முறையில் மார்க்கத்தை ஃபாலோ பண்ணணுமே, நம்ம வயசான காலத்துல நம்மளை பராமரிக்கணுமே, அதுக்கு அவரை உருவாக்கணும்ல. அப்ப அந்த அடிப்படையில நம்ம நேரத்தை ஒதுக்கக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு பாசத்தை காட்டக்கூடியவர்களாக, அவர்களுக்கு பரிவு காட்டக்கூடியவர்களாக அதுல நம்ம கவனம் செலுத்தணும். இதுல இன்னொரு பக்கமும் இருக்கு. இன்னும் சில பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? பாசம்னா அப்படி பாசம், எது கேட்டாலும் உடனே என்ன செஞ்சிருது, பைக் வேணுமா வாங்கி கொடுத்துருது. எதுக்கு பைக்கு? நீங்க நிறைய நிகழ்வுகள் நம்ம பார்க்கிறோம். அண்மை செய்தி கூட, தென்காசியில 17 வயசு பையன் பைக் ஓட்டி கார்ல இடிச்சிட்டான். அவங்க வினோதமா ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. என்ன நடவடிக்கை தெரியுமா? அப்பாக்கார கைது பண்ணிட்டாங்க. பையன் 17 வயசுங்க, பைக் வாங்கி கொடுத்துறாரு அப்பாக்காரு, கொண்டு போய் கார்ல இடிச்சிட்டான். என்ன பண்ணாங்க தெரியுமா? நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸ் கருத்து வருது பாருங்க. அதாவது பெற்றோர்கள் தான் பொறுப்பு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி கரெக்டா போலீஸ்காரன் என்ன செய்யறானா, அப்பாக்கார கைது பண்றோம். நீ தானே பைக் வாங்கி கொடுத்தீங்க, கொண்டு போய் கார்ல விட்டான், அவங்க பார்வையை சொல்றேன். அப்ப இந்த மாதிரி பைக் வேணா பைக் வாங்கி கொடுத்துருது, செல்போன் வேணுமா செல்போன் வாங்கி கொடுத்துருது, லேப்டாப் வேணுமா லேப்டாப் வாங்கி கொடுத்துருது. நல்லதுக்கு பயனுள்ள விஷயத்துல தேவை இருக்கும்போது வாங்கி கொடுக்கறது வேறங்க. இப்படி பாசம்னா ஓவர் பாசம். அதனுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? அதாவது பையன் செய்யக்கூடிய, பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறு கூட கண்ணுக்கு தெரியாது. யாரு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிள்ளைய இங்க பார்த்தேன், பையனை இங்க பார்த்தேன், இந்த மாதிரிலாம் பண்றாப்பல அப்படின்னா நம்பவே மாட்டாங்க. என் பிள்ளைய பத்தி ஏன்டே சொல்றீங்களா? நம்பிக்கை இருக்கணுங்க, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா என்னன்னா, இந்த மாதிரி குறைகளை சரி பண்ண வேண்டிய அந்த கடமையும் பெற்றோர்களுக்கு இருக்கு. நம்ம பெற்றோர்கள் தானே நம்மள்ட்ட சொல்றாங்க, அந்த பிள்ளையை பெற்றெடுத்ததுனால ஒரு அக்கறையில தானே நம்மள்ட்ட சொல்றாங்க. அப்ப தேவைக்கேற்ப கண்டிக்கவும் வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க,
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை எப்படி நேசிச்சாங்க? நம்ம இன்னைக்கு பிள்ளைகளை நேசிக்கிறோம் இல்லைங்க, நாமளும் அல்லாஹ்வோட அருளை கொண்டு நம்மளுடைய பிள்ளைகள் மீது அதிக அளவு பாசம் வைத்திருக்கிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நேசிச்சாங்க தெரியுமா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி சொல்லும் பொழுது, என்னில் பாதினான், என்னுடைய ஈரக்குலையினான், இன்னும் சில வார்த்தைகள் எல்லாம் போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்தினார்கள். ஃபாத்திமா அவர்கள் அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் நேசிச்சாங்க. அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா ஓடோடி போய் அல்லாஹ்வுடைய தூதர் வரவேற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா இந்த பாசம் என்பது தவறுக்கு துணை போகக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் நான் கையை துண்டிப்பேன். எப்படி பாருங்க, அழகா படம் பிடிச்சு காட்டு அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குறாங்க, பாடம் நடத்துறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிள்ளைகள் விஷயத்துல பாசம் காட்டணும், அவர்கள் மீது இரக்கம் காட்டணும், அவர்களோடு உரையாடணும், அதுக்காக நேரம் ஒதுக்கணும், அவர்கள் நல்ல விதமாக உருவாக்க வேண்டும். அதுபோல அவர்கள் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. பாசம் என்ன செஞ்சிடக்கூடாது, தப்பு தவறுக்கு உறுதுணையாக வந்துவிடக் கூடாது. அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம கவனத்தில் கொள்ளணும். நம்மளுடைய பிள்ளைகள் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள், தவறான காரியங்கள் அதுபோன்று நடக்கும்போது நாம நம்மளுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும். அதை கண்டிக்கக்கூடிய, அதை புரிய வைக்கக்கூடிய, இந்த தவறை கண்டிக்கிறதுல ஒன்று இருக்குங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கம் சுப்ஹானல்லாஹ் சூப்பரான மார்க்கங்க. எல்லாத்துக்கும் நமக்கு சொல்லி தருது பாருங்க. சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா, கண்டிக்கிறன்ற பேர்ல அப்படியே பயமுறுத்தி வைப்பாங்க பிள்ளைய. அத்தா மட்டும் பெல்ட்ல கழட்டினாரு வச்சுக்க, பெல்ட் இருக்குல்ல, பேண்ட் உலாம இருக்கு போடுவாங்கல்ல, அந்த பெல்ட்டை கழட்டினாரு வச்சுக்கங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் அடி உததான். பழமொழியே வச்சிருக்கிறாங்களா இல்லையா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். ஏதோ எவன் கண்டுபிடி யாரு கண்டுபிடிச்சுன்னு தெரியல நமக்கு. ஆனா அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, எதுக்கு எடுத்தாலும் நீ அடிக்கதான் போற. அது மாதிரி இன்னும் பல பேர்கள் அந்த கடுமையான சொல் வார்த்தைகள் இருக்குல்ல, கண்டிக்கிறோன்ற பேர்ல நமக்குள்ள தானே, நீ நாசமா போவ, நீ அப்படி போவ, நீ எப்படி போயிருவ, நீ கழிச்சல்ல போயிருவ, நீ போகும்போது அது முட்டும், இது முட்டும் இருக்கா இல்லையாங்க. கோபம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? பெற்றோராக இருக்கக்கூடிய நாம முதல்ல பாடம் படிக்கணும். எல்லாத்தையும் என்ன செய்யறது, இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை போட்டு இன்னும் கூட சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சபிக்கிற அளவுக்கு மாறிடும். பெத்த புள்ளதான், அந்த அளவுக்கு பாசம் இருக்கும். இருந்தாலும் அந்த கோபத்துல என்ன செய்வாங்க, அது புள்ள தப்பு செஞ்சிருச்சு இல்ல, அதை நாங்க கண்டிக்கிறோம் என்று சொல்லி கடுமையான முறையில வார்த்தையை பிரயோகம் படுத்தக்கூடிய, கெட்ட வார்த்தையை பேசக்கூடிய நிறைய பெற்றோர்கள் கவலைப்படுவாங்க. என் புள்ளலாம் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுது, எங்க போய் கத்துக்குச்சு? கெட்ட வார்த்தையா, நம்மிடம் இருந்து கேட்ட வார்த்தையா? யோசிச்சு பாருங்க. பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம பயன்படுத்துறது தானே அது ரிசீவ் பண்ணி சொல்லுது. பெற்றோர்களை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய அவங்க கண்ணாடி போன்றவர்கள் பிள்ளைகள். அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறது, கடுமையா திட்டுறது, அதெல்லாம் இழுத்து போட்டு அடிக்கிறது, இந்த ரூட்டு கை கொடுக்காது. அதையும் மார்க்கம் சொல்லி தருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி திருத்துறாங்க பாருங்க. பேர பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது பொது நிதியில் இருந்து பேர்ச்சம்பளத்தை எடுத்து என்ன செய்யறாங்க, வாயில போட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல அந்த தப்புல இருந்து அவங்கள வெளியில கொண்டு வராங்க. விரலை என்ன செய்யறாங்க, வாயில விட்டு துப்பு துப்புன்னு சொல்லி, இது முகமது குடும்பத்தாராகிய நாம சாப்பிடக்கூடாது, உனக்கு தெரியாதா? எப்படி புரிய வைக்கிறாங்க பாருங்க. சில இடங்கள்ல அந்த பையன் செஞ்ச அந்த பொண்ணு செஞ்ச தப்பு என்னன்னு தெரியாது, ஆனா அடி மட்டும் விழும். நாம செஞ்ச தப்பு என்ன, எதுக்கு பாப்பாக்காரர் நம்மளை அடிக்கிறாரு, அம்மாக்காரர் ஏன் நம்மளை திட்டுறாங்கன்னு அந்த பிள்ளைங்களுக்கே தெரியாத அளவுக்கு எல்லாம் அந்த மாதிரியும் சில இடங்கள்ல இருக்கு. கண்டிப்புனா அப்படி கண்டிப்பு, அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. நம்மளுடைய கடமையாக பிள்ளைகள் தவறு செய்யும் போது நம்ம திருத்தணும். திருத்துவதற்குரிய வழிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. தப்பு செஞ்சிட்டாங்களா, அவங்களுக்கு புரிய வைங்க. முதல்ல இது எந்த அடிப்படையில் தவறு என்பதை புரிய வைத்து என்ன செய்யுங்க, அவங்களுக்கு அவர்களை விலக்கி அவர்களுக்கு அந்த அவங்களுடைய தவறை சுட்டி காட்டுங்கள். அதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க. இன்னும் ஒரு அழகான வழிமுறை அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. பல சந்தர்ப்பங்கள்ல
ஏடாகுலமா நபிங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. மார்க்க அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பேர் ஆர்வத்தில் கேட்பாங்க, சில பேர் ஆர்வ கோளாறுல கேட்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல நேரங்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த கோபம் வந்துருச்சுன்னு வைங்க, ஹதீஸ்களில் நம்ம பார்க்குறோம்ல, அப்படி முகமெல்லாம் அப்படி சிகப்பாயி பேச மாட்டாங்க, அப்படி சைலண்டா இருப்பாங்க. அப்ப இந்த ஒரு ரூட்டையும் பெற்றோர்களுக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. பிள்ளைகளை திருத்த வேண்டும் என்றால் அவங்க செஞ்ச தப்பு நமக்கு தெரிந்த பின்னால், உறுதியான பின்னால், விசாரித்த பிறகு அவங்களோட நம்மளுடைய பேச்சை நம்ம நிப்பாட்டுறது. எந்த பிள்ளையாவது தாங்குமாங்க? கூடையே கூட்டு சுத்துற அத்தா எது கேட்டாலும் வாங்கி தருவாரு. அப்படிப்பட்ட அத்தா 2 நாளா என்கிட்ட பேசல. எது கேட்டாலும் எங்க அம்மா பார்த்து பார்த்து செய்வாங்க. எனக்கு காலையில எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் வேணும், மதியானம் லஞ்சுக்கு எனக்கு இதுதான் வேணும் என்று எங்க அம்மாட்ட சொன்னா போதும் பார்த்து பார்த்து செய்வாங்க. அப்படிப்பட்ட அம்மா 2 நாள் என்கிட்ட பேசல. ஆங்கம்மா புள்ள. அப்ப இது ஒரு ட்ரீட்மெண்டாக, திருத்தக்கூடிய வழிமுறையில் ஒன்றாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்ப தேவைக்கு நாம் கண்டிக்க வேண்டும், நாம் பாசம் செலுத்த வேண்டும். அந்த கண்டிப்பு என்பதும் பிள்ளைகளுக்கு தவறை உணர்த்தக்கூடியதாக, புரிய வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருது. இதுல மிக முக்கியமாகங்க, பிள்ளைகளுக்கு மார்க்க உபதேசம் இருக்குல்ல, அதை இன்னைக்கு செய்யறோமா? பிள்ளைகள்லாம் நல்ல வளரணும், நல்ல விதமாக வந்து அவங்க வந்து இருக்கணும், சாலிகான பிள்ளைகளாக இருக்கணும் என்று ஆசைப்படக்கூடிய பெற்றோர்கள் நம்மளுடைய கடமையில் மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன், நம்ம முன்னாடி பார்த்த ஹதீஸ்ல நம்ம பார்த்தோம், பிள்ளைகள் வளர்ப்பு குறித்து அல்லாஹ் நம் அனைவரையும் விசாரிப்போம். நம்மளுடைய பிள்ளைகள் வளர்ப்பு குறித்து அல்லாஹ் விசாரிப்போன்னு சொன்னானா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா? அப்ப அந்த நம்ம பிள்ளைகளை நல்ல விதமாக வார்த்தெடுப்பதில், வளர்த்தெடுப்பதில் மார்க்க போதனை இருக்கா? நம்ம அவங்களை உட்கார வச்சு நம்ம பேசுறோமா? மார்க்க போதனைகளை சொல்றோமா? நம்மளுடைய போதனை எல்லாம் எது சார்ந்து இருக்கிறது? உலகம் சார்ந்து இருக்கிறது. நல்லா படிக்கணும், வேண்டான்னு சொல்லல. நல்ல மார்க் வாங்கணும், வேண்டான்னு சொல்லல. கை நிறைய சம்பாதிக்கணும், வேண்டான்னு சொல்லல. உலகத்துல 4 பேர் வச்சிற அளவுக்கு ஒரு ஒரு நல்ல விதமா நம்ம வாழணும், அதுவும் வேண்டான்னு சொல்லல. ஏன்னா அதுவும் நம்ம தாங்க சொல்லணும். நம்மளுடைய பிள்ளைகள் ஒன்றும் தெரியாம தான் எல்லாம் நம்ம கையில கொடுக்குறோம், பச்சிலும் குழந்தையாக. அதுக்கு நம்ம தானே பாடம் நடத்தணும். உலகத்துல எப்படி வாழணும், எவ்வளவு படிப்பு என்பது முக்கியம், வேலை என்பது எப்படி முக்கியம், 4 பேரை எப்படி வந்து பழகணும், நல்ல விதமாக வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும், கண்டிப்பா நம்ம தான் சொல்லி தரணும். அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனா முஸ்லிம்கள் பார்வையில, இஸ்லாத்தின் பார்வையில இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது? 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், அவ்வளவுதானுங்க வாழ்க்கை. அதுதானே நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது. இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டும் தவிர வேறு இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. இப்போ உலகத்துல நல்ல விதமா வாழணும், நல்ல படிக்கணும், சிறப்பான முறையில வாழணும், நம்ம தயார் பண்ணிட்டோம். அதற்கு நம்ம பாடம் எடுத்துட்டோம். இவர் இப்ப மறுமையில ஜெயிக்கணுமே. அந்த மறுமையில கிடைக்கக்கூடிய தண்டனை என்பது குற்றவாளிகளுக்கு கடுமையான நரக நெருப்பு என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கு இருக்கக்கூடிய சின்ன தண்டனை என்பது காலில் வைக்கக்கூடிய நெருப்பு கங்கானது மூளையை உருக்கிவிடும். அந்த அளவுக்கு நரகத்துடைய அந்த கடுமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. நல்ல பாசம் வச்சிருக்கிறோம், ஒரு சின்ன அடிபட்டா கூட நம்ம தாங்க மாட்டோம் பிள்ளைக்கு. அந்த பிள்ளை அங்க போய் மாட்டினா மறுமையில ஜெயிக்க வேண்டாமா? மறுமையில தோத்துருச்சுன்னா அப்ப மார்க்க உபதேசங்களை என்ன செய்யணும்? நம்ம சொல்ல வேண்டும். இதுல நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். நம்மளுடைய கடமையில முக்கிய பகுதி இதுதாங்க. கொள்கையை பத்தி நம்ம பிள்ளைகளை உட்கார வச்சு பேசுறோமா? கொள்கை பத்தி அவங்களுக்கு சொல்லி தரமா? இறைவனுடைய அச்சத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய ஆற்றலை குறித்து அவர்களுக்கு நம்ம போதிக்கின்றோமா? வணக்க வழிபாட்டை குறித்து, தொழுகை குறித்து, இன்ன பிற வணக்கங்கள் குறித்து நாம பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி இருக்கிறோமா? நம்மளுடைய பிள்ளைகள் நல்லவராக வாழ வேண்டும் என்று இறைவனிடத்தில் கையேந்து கொள்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் கேட்போம். நம்ம உலகத்துல வாழும் பொழுது மனிதனுக்கு உலகத்துல தேவையான அத்தனை அல்லாட்ட தானங்க கேட்கணும். படைச்ச ரப்பு தராம யாரு தருவாங்க? எல்லாத்தையும் கேட்கணும். பிள்ளைகளுடைய நேர்வழிக்கு, பிள்ளைகள் நல்ல விதமாக வளருவதற்கு, அதுக்கு நம்ம கேட்கிறோமா? நீங்க திருமறை குர்ஆன நெடுகில் நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லி தருகிறான். லுக்மான் இருக்காருல்ல, நல்லடியார் என்று இறைவன் சொல்லக்கூடிய அந்த லுக்மான், அவரை பத்தி அல்லாஹ் சொல்றான், இவருக்கு ஞானத்தை நாம் வழங்கினோம். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறான், லுக்மான் அவர்களுக்கு
ஞானத்தை நாம் வழங்கினோம். அவர் எப்படி தன்னுடைய பிள்ளைக்கு அறிவுரை சொன்னாரோ அதை நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. என்ன அறிவுரை சொன்னாங்க? லுக்மான் அலை அவங்க சொல்றாங்க, யா புனைய லா துஸ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதூமுன் அலீம். என்னுடைய அருமை மகனே, வார்த்தையே பாத்தீங்களா? இன்னைக்கு இந்த பதத்துல, இந்த தோணியில அன்பு வரக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை பிரயோகம் இருக்காங்க நம்மள்ட்ட. நம்ம பிள்ளைங்களை கூப்பிடும்போது நம்ம அந்த மாதிரி ஒரு அன்பா, அந்த வார்த்தையிலேயே அன்பு வர மாதிரி அந்த வார்த்தை பிரயோகம் இருக்கிறதா? இன்னைக்கு என்னென்னவோ வார்த்தைகள் என்ன செய்யறாங்க, பெற்றோர்கள் பயன்படுத்தக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, அப்படியே அந்த வார்த்தையை கேட்டாலே என்ன ஆகும்? யா புனைய, என்னுடைய அன்பு மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத. லா துஸ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத. சரிதானங்க? அல்லாஹ் தான் நம்மை படைத்திருக்கிறான், அனைத்தையும் அல்லாஹ் தான் வழங்கியிருக்கிறான். இந்த கண்ணுல இருந்து, காதுல இருந்து, உணவுல இருந்து, உடையில இருந்து, காற்றில் இருந்து அனைத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். படைத்த இறைவன் தந்த அனைத்தையும் வாங்கி கொண்டு நான் வேற ஒரு பொருள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தான், இறைவனுடைய பண்பு வேற ஒருத்தருக்கு இருக்குன்னு நான் நினைச்சான். அப்ப அது குறித்து பாடம் நடத்துறாங்க. இதுதான் மிகப்பெரிய அநியாயம். இந்த அநியாயத்தை நீ செஞ்சிடாத. அடுத்து என்ன சொல்றாங்க? ஒரு பொருள் கடுகு அளவுக்கு இருந்து அது பாறையிலோ வானத்திலோ பூமியிலோ எங்க இருந்தாலும் அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். அல்லாஹ்வுடைய ஆற்றலை எப்படி சொல்றாங்க பாருங்க. நீ நினைச்சுக்கிட்டியா சின்ன ஒண்ணுதான், யாருக்கும் தெரியாம செஞ்சிடலாம்? அப்படி இல்லப்பா, அல்லாஹ் சின்ன ஒரு கடுகு அளவு, விதை அளவு இருந்தாலும் அதை இறைவன் கொண்டு வர ஆற்றல் மிக்கவன். எப்படி இறையச்சத்தை போதிக்கிறாங்க. நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமாங்க? பிள்ளைகளை உட்கார வச்சு மார்க்க உபதேசங்களை நாம் செய்திருக்கிறோமா? இந்த அடிப்படையில் இறையச்சத்தை நம்ம போதிச்சிருக்கிறோமா? இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் தவறு செய்வதற்கு அதுதானே காரணமா இருக்கு. அப்ப இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கவனத்தில் கொண்டு, அதே மாதிரி நிறைய நபிமார்கள் என்ன செய்யறாங்க, அவங்களும் பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, ஏன்னா இந்த மாதிரி மார்க்க அடிப்படையில் நாங்கள் உட்கார வச்சு சொன்னா அதுக்கு ரிசல்ட் இருக்கா அப்படின்னு சில பேருக்கு கேள்வி வருது இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யறாங்க. என்ன சொல்றாங்க? இன்னல்லாஹ ஸஃபா லகுமுத்தி, என்னுடைய மக்களே, இப்ராஹிம் நபி அவர்களும் யாக்கூப் நபி அவர்களும் என்ன செய்யறாங்க, தங்களுடைய பிள்ளைக்கு சொல்றாங்க, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறான், நீங்க முஸ்லீமுக்காக தவிர மரணிக்க கூடாது அப்படின்னு அறிவுரை சொல்றாங்களா? இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இறைவனிடத்துல எப்படி பிரார்த்தனை செய்யறாங்க பாருங்க. ஆரம்பத்திலேயே கேட்கிறாங்க, இறைவா எனக்கு வழங்கக்கூடிய வழி தோன்றல் நல்லவராக, நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு அதுக்கு ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரார்த்தனை செய்யறாங்க, ரப்பி ஜஅல்னி வகீமுஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. இறைவா, என்னையும் என் குடும்பத்தாரையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குவாயா யா அல்லாஹ். அங்க சரண்டர் ஆகணுங்க. நம்ம இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தரக்கூடிய வழிமுறையை நாம் இங்கே அப்ளை பண்ணாலும் எங்க கேட்க வேண்டியது? எங்க படைத்த இறைவனிடத்தில் மன்றாடி கேட்க வேண்டும். இறைவா, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் அனைவரும் நாங்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், நல்லவர்களாக வாழ வேண்டும், எங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று இப்ராஹிம் நபி அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்க. ஒரு பக்கம் அறிவுரை சொல்லணும், வெறும் துவா மட்டும் பண்ணிட்டு இருக்க கூடாது. இன்னொரு பக்கம் வெறும் அறிவுரை மட்டும் சொல்லிட்டு இருக்க கூடாது, பிரார்த்தனை பண்ணணும். ரெண்டையும் சேர்த்து அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் எப்படி வந்துச்சு தெரியுமா? இப்ராஹிம் நபி அவங்க கனவு கண்டாங்களா? பிள்ளைய அறுக்கிற மாதிரி கனவு கண்டாங்களா? தன்னுடைய பிள்ளைகிட்ட சொன்னாங்களா? எப்படி அல்லாஹ் சொல்றான், அவரோடு சேர்ந்து உழைக்கக்கூடிய பருவத்தை அவர் அடையக்கூடிய நிலையில் இப்ராஹிம் நபி அவங்க போய் சொல்றாங்க. அவர் சொல்றாரு, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளராக பார்ப்பீர்கள். எப்படி வந்துச்சுன்ற நல்ல ஆழமா யோசிச்சு பாருங்க. இளமை பருவங்க இன்னைக்கு எல்லா பெற்றோர்களும் புலம்பக்கூடிய ஒரு நிலை. என் புள்ள வளர்ந்துருச்சு, 10 வயசு ஆகிடுச்சு, 5 வயசு ஆகிடுச்சு, 20 வயசு ஆகிடுச்சு, என் பேச்சை கேட்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த பருவம் தான் இப்ராஹிம் நபியுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அடைகிறாங்க. அந்த நேரத்துல வாப்பா சொன்னதை கேட்டாங்களா இல்லையா? அப்ப இதுதாங்க அடிப்படை. நாம மார்க்க போதனையை செய்ய வேண்டும். அவர்களுக்கு அவ்வப்போது முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும், திருமறை குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் தெரிந்து
இதை வாழ்க்கையில் நம்மளுடைய பிள்ளைகளிடத்தில் அப்ளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் மன்றாடி நம்ம கேட்கணும். இறைவா எங்களுக்கு பிள்ளையை கொடுத்துட்ட அவங்க நல்ல விதமாக வளர்ப்பதற்கு இதெல்லாம் முக்கிய கடமைங்க. தாய் தகப்பன் செய்ய வேண்டிய வெறும் சோறு போட்டா முடிஞ்சிடாது, வெறும் துணிமணி வாங்கி கொடுத்துட்டா முடிஞ்சிடாது. அந்த பிள்ளைகளை நல்ல விதமாக செதுக்கி எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, யாருக்கு 2 பெண்கள் இப்ப இருந்து அவர்களை நல்லொழுக்கம் மிக்கவர்களாக நீங்க வளர்த்தெடுத்து நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா மறுமையில அதற்குரிய கூலி இருக்கிறது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதுல நம்ம கவனம் செலுத்த வேண்டும். இறுதியாக நம்மளுடைய மரணத்திற்கு பின்னால், அதாவது மரணிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிடும் இல்லைங்க, அதற்கு பின்னால் வரக்கூடிய ஒன்றாக பிள்ளைகளுடைய பிரார்த்தனையை மார்க்கம் சொல்லுகிறது. அந்த பிள்ளைகள் நமக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றால் அவர்களை நம்ம நல்ல விதமா வளர்த்தாதான். அல்லாஹ்னா யாருன்னு தெரியணும், யார்கிட்ட பிரார்த்தனை செய்யறதுன்னு தெரியணும். அது தெரியாம இன்னும் என்ன பண்றாங்க, நிறைய பெற்றோர்கள் இறந்த பிறகு துவா செய்யறாங்களா, பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை பண்றோமா, யார்கிட்டையாவது ஹஜ்ரத்திட்ட கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, எங்க பெற்றோர் இறந்துட்டாங்க அவருக்கு ஒரு பாத்தியா போடுங்க, 40 நாள் ஆயிடுச்சு ஒரு பாத்தியா போடுங்க, 1 வருஷம் ஆயிடுச்சு ஒரு பாத்தியா போடுங்க, இப்படி இருக்கு. அப்ப இந்த சூழல் மாறணும். நம் பிள்ளை நமக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர்களை நல்ல விதமாக வளர்க்க வேண்டும். நம்மளுடைய கடமைகளில் சில செய்திகளை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த செய்திகளை நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடித்து இறைவனும் பிரார்த்தனை செய்து நாம் அதை 2ஐயும் சேர்த்து நாம் அப்ளை பண்ணினால் அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ, நம்ம பிள்ளை நல்ல விதமாக வளர வேண்டும், நம்மளுடைய சொல் பேச்சை கேட்க வேண்டும், இறைவனை வணங்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று நம்ம விரும்புகின்ற அந்த ஒன்று அல்லாஹ்வுடைய அருளினால் நடக்கும். இதை நீங்கள் முயற்சி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய அனைவருடைய பிரார்த்தனைகளை ஏற்று நல்ல வாக்கியங்களை, நம்மளுடைய பிள்ளைகளை நம்மளுடைய சொல் பயிற்சி கேட்கிறவர்களாக வளர்க்கக்கூடிய ஒன்றை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குறுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.